வெல்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். 24,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ஃப்ளைட் ஒன்று திடீர்னு அதோட ரூட்டாக பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே இருந்த கிட்டத்தட்ட 95 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்க உயிரோடு இருந்தாங்களா இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்களா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் தமிழ் சோஷியல் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏப்ரல் 28 போயிங் 737 ஹனோலுலுக்கு தயாராக நிலையில் இருந்திருக்கு. இந்த ஃப்ளைட் ஹனோலுலு, கஹோலி, ஹிலு அப்படின்ற 3 தீவுகளை கவர் பண்ணி தான் பறக்குமா. அன்றைக்கு அந்த விமானம் கிட்டத்தட்ட 3 முறை கம்ப்ளீட் செய்துள்ளது. கடைசியாக 4வது முறை பறக்கும்போது தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஹீலோ அப்படின்ற இடத்துலேருந்து இந்த ஃப்ளைட்டு தயாராகிறதுக்கு முன்னாடி பைலட் ஃப்ளைட்டை செக் பண்ணுறாரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இந்த ஃப்ளைட் கிட்டத்தட்ட 19 வருஷமாக பறந்துக்கிட்டு இருக்குது. இது வரையும் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இது அட்டன் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த பைலட் அந்த ஃப்ளைட்டை மேலோட்டமாக மட்டும் செக் பண்ணிவிட்டு பறக்கிறதுக்கு தயாராகிறார். அதில் மொத்தமாக 95 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் 89 பேசஞ்சர்ஸ், 2 பைலட்ஸ், 3 பைலட் அட்டெண்டன்ட், 1 FFA டிராஃபிக் கண்ட்ரோலர், மொத்தமாக 95 பேர் ட்ராவல் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதில் மேல் பைலட் அப்படின்னு சொல்லப்படுற ராபர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 6700 ஃப்ளையிங் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோ பைலட்டான மேட்லின் தாமஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 3700 ஃப்ளையிங் ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஃப்ளையிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான பைலட் அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ளைட் ஹீலிருந்து பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் கழிச்சு மதியம் 1:25க்கு இந்த சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அதோட நார்மல் ஹைட்டான 24,000 அடியை வந்து தொடுது. அப்போ நார்மலாக ஃப்ளைட் பறந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு சத்தம். இந்த சத்தம் கேட்டவுடனே எல்லாம் பயந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த விரிசல் வழியாக காற்று ஃப்ளைட்டுக்குள்ளே வருது. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்த காற்று டீகம்ப்ரெஷன் ஆகி ஃப்ளைட்டில் இருந்த கூரையை பிச்சுக்கிட்டு வெளியில் தூக்கி போடுது. அப்படி பிச்சுக்கிட்டு வெளியில் தூக்கி போடும்போது அதுக்குள்ளே இருந்த எல்லா சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே பிச்சுக்கிட்டு வெளியில் வருது. அதோடு சேர்ந்து நிறைய மெட்டல்ஸும் வெளியில் போகுது. அப்படி போகும்போது அந்த கார்பெட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த கூரைக்கு பக்கத்துலேயே இருந்த ஃப்ளைட் அட்டெண்டரான கிளாரா அப்படின்னு சொல்லப்பட்டவங்க அந்த ரூட் பிச்சுக்கிட்டு போன பக்கத்துலேயே இருந்திருக்காங்க. அப்படி பிச்சுக்கிட்டு வெளியில் போகும்போது அவங்களையும் அந்த காற்று வெளியில் தூக்கி வீசியிருக்கு. அப்படி தூக்கி வீசப்பட்டவங்க என்ன ஆனாங்கன்றது கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ளைட் 24,000 அடியில் பறந்துக்கிட்டே இருக்குது. திடீரென்று பைலட்டுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு.
என்னென்னு பார்க்க அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்க்கும்போது குரூப்பே தெரியல. அவங்க தெரிஞ்சது எல்லாமே வெட்ட வெளிச்சமான ப்ளூ கலரில் வானம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு டோரும் பக்கத்தில் இருந்தது திடீர்னு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சுதாக்கிறாங்க. அவங்க கண்ணை முழிச்சு கண்ணை நினைக்கிறதுக்குள்ளவே இந்த சம்பவம் எல்லாமே நடக்குது. உடனே பைலட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆக்சிஜன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே எமர்ஜென்சி ஆக்சிஜன் போட சொல்கிறாங்க. எல்லாருமே எமர்ஜென்சி ஆக்சிஜன் போட்டுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சீட் பெல்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி சீட் பெல்ட் போட்டுட்டு இருந்துட்டா எந்த ஒரு பேசஞ்சருமே இந்த கூரை பிச்சுக்கிட்டு போகும்போது யாருமே வெளியில் போகல. மற்ற 3 பைலட் அட்டெண்டர்ஸ் இருந்தாங்கள்ல, அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் காற்று வெளியில் தூக்கி வீசுது. இது 2 பேர் இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தரையில் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அப்படி கீழே விழுந்தப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டும் தலையில் வந்து ரொம்ப பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. அப்படி காயங்கள் ஏற்பட்டவங்க மட்டும் கீழே அன்கான்சியஸில் படுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து மட்டும்தான் எழுந்து இது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மட்டும்தான், இதனால் நம்ம உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது அப்படின்ட்டு பேசஞ்சர்ஸ்கிட்ட அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பயம் கலந்த ஒரு அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம். அது வரைக்கும் கோ பைலட்டுக்கிட்ட இருந்த கண்ட்ரோல் மெயின் பைலட்டுக்கிட்ட மாறுது. உடனே அவர் பக்கத்தில் ஏதாவது லேண்டிங் ஏரியா இருக்கா அப்படி சர்ச் பண்ணுறப்போ பக்கத்துலேயே ஒரு லேண்டிங் ஏரியா ஒன்று அவர் கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஆபத்தான நிலைமையில் இருக்கோம், எங்கள் ஃப்ளைட்டை இறக்கணும், எங்களுடைய கேபினுக்குள்ளே டீகம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு, இது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு மாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ளைட்டில் டீகம்ப்ரெஷன் ஆகுது நார்மலாகவே எல்லா இடத்துலையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்குதானே தெரியல. அவங்க பேசுறது இவங்களுக்கு சரியாக கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேபின்குள்ளே அதிகப்படியான காற்று தொட்டு ஸ்பீக்கர்லாம் சரியாக ஒர்க் ஆகாமல் பேசுறதே புரியாமல் போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க பேசிக்கிட்டு இருந்தப்போ சிக்னல் இருந்ததா இல்லையான்னு கூட தெரியாமல் அந்த பயத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஃப்ளைட் 24,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உயரத்தை பைலட் கம்மி பண்ணி 14,000 அடி உயரத்தில் ஃப்ளைட் பறந்துக்கிட்டு இருந்தப்போ தான் அவங்களுக்கு கிளியரான சிக்னலே கிடைச்சிருக்கு. அப்போ தான் அவங்க சுதாரிச்சிருக்காங்க, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஃப்ளைட்டில் டீகம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு, பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி எமர்ஜென்சி லேண்டிங் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் சரி ஓகே நீங்கள் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் டீகம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் நார்மலாக எல்லா ஃப்ளைட்லேயும் நடக்கும். அதனால் அவங்க பெருசாக எதுவும் எடுத்துக்காமல் நார்மல் லேண்டிங்காக எல்லா செட்டிங்ஸும் செட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக மக்களெல்லாம் இறக்கிறதுக்கான வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. இப்போது ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிறதுக்காக இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது லேண்டிங் கியர் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி லேண்டிங் கியர் ஓப்பன் பண்ணால் தான் கீழே டயர்ஸ் ஓப்பன் ஆகும். லேண்டிங் அப்போ ஸ்மூத்தாக இருக்கும். இவங்க அந்த லேண்டிங் கியர்ஸை ஆன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்விட்ச் எந்த ஒரு இண்டிகேஷனுமே காட்டல அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு ஒரே பயம், இந்த லேண்டிங் கியர்ஸ் ஒர்க் ஆகிருக்கா இல்லை ஒர்க் ஆகாமல் இருக்கா அப்படின்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியர்ஸ் ஆன் பண்ண உடனே ஒரு சிக்னல் லைட் எரியுமா, அந்த லைட்டும் எரியலையா, அந்த நோட்டிஃபிகேஷனும் வரலையா. இதனால் பயத்தில் இருந்த பைலட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக ஒரு முடிவை எடுத்திருக்காரு. பரவாயில்ல நம்ம இறக்குவோம், அப்போ தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும், மக்கள் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு தைரியமாக கீழே லேண்டிங் பண்ணுறாரு. கீழே நார்மலான லேண்டிங்காக செட் பண்ண எல்லாருமே அந்தந்த வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டு கீழே இறங்குது. வேகமாக கீழே இறங்கணும் டம்மோன்னு ஒரு சத்தத்தோடு கீழே இறங்குது.
அப்படி கீழே இறங்கினோன்னு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, அந்த ஃப்ளைட்டோட கூரையில் பாதி காணுமா. அப்படி பாதியாக இருந்த அந்த ஃப்ளைட்டு வந்து ரொம்ப வேகமாக தடுமாறி கீழே நின்று இருக்கு. இந்த ஃப்ளைட்டு நின்று ஒன்றுவே இவங்க உள்ள இருக்கிற மக்களை எல்லோரும் டக்குன்னு கீழே இறக்கியிருக்காங்க. கீழே இறக்கி உடனே இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமில் கேட்டப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த தீவிலேயே 2 ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க ஒரு டூரிசம் ட்ராவலர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்களும் அவங்களோட வண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி எல்லாமே ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணி எல்லோரும் வேகமாக எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 95 பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் 94 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து கிடைக்கல, அவங்களோட உடல் பாகம் எங்கே போச்சுன்னே தெரியல இன்றைக்கி வரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இந்த ஃப்ளைட்டில் கூரை எப்படி பிச்சுக்கிட்டு போச்சுன்னு இவங்க தேடும்போது எந்த ஒரு தடயமும் கிடைக்கலையாம். கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 19 வருஷமாக வந்து இந்த ஃப்ளைட் பறந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதனால தான் இந்த ஃப்ளைட்லேருந்து கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் எவ்வளோ நேரம் பறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் டைமில் 35,500 ஃப்ளைட் ஹவர்ஸுக்கு இதை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நார்மல் ஃப்ளைட்டை விட அதிகமான அளவுக்கு வகிச்சிருக்கு. இதனால தான் இந்த ஆபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்க ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளைட்டில் ஏறும்போதே இந்த ஃப்ளைட்டில் ஒரு சின்னதான ஒரு ஓட்டையை பார்த்தேன். அந்த ஓட்டை வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவே தெரியல. அதனால் நான் இதை யாருக்கிட்டேயும் சொல்லவே இல்லை, அதை அப்படியே மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் ஃப்ளைட்டு ஒரு இடத்துல பறந்துட்டு இன்னொரு இடத்துல லேண்டிங் ஆயிடுச்சுன்னா பைலட்டு கீழே இறங்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஆனால் இந்த ஃப்ளைட் வந்து லாஸ்ட்டாக பறக்கிறதுக்கு முன்னாடி பைலட் கீழே வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன விவசாயிகளில் பார்த்த பேசஞ்சர் இவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பே இருந்திருக்காது. ஓகே பஸ், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோசியல் ஃபேக்ட்ஸ்.